உங்க கனவு கரியருக்கு ரைட் டெஸ்டினேஷன் தேடுறீங்களா? அதுக்கு நீங்க சூஸ் பண்ண வேண்டியது சேரன் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் தான். கோயம்புத்தூர்ல SMS ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அண்ட் சேரன் ஹெல்த் சயின்ஸ், காங்கேயம்ல சேரன் ஆர்ட்ஸ், சேரன் விமென்ஸ் காலேஜ், சேரன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜின்னு எல்லாமே ஒரே ட்ரஸ்டட் இன்ஸ்டிடியூஷன்ல. அட்மிஷன்ஸ் ஓபன். கால் 7708441116. வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் கார்த்திக். நம்முடைய சிறப்பு நேர்காணலில் அரசியல் விமர்சகர் ஜெகதீஸ்வரன் இணைந்திருக்கிறார். அவரிடம் விரிவாக பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். திருச்சியில நேற்று விஜய் வேட்புமணி பண்ணி திருச்சி ஃபுல்லா ரோட் ஷோ பண்ணி பிரச்சாரம் பண்ணி இருக்காரு. அவரோட பிரச்சாரத்தை எப்படி பாக்குறீங்க? ஏற்கனவே பெரம்பூர்ல நம்ம பார்த்தோம். பெரம்பூர்லயே வந்த விமர்சனம் என்பது பெரம்பூர் சார்ந்து விஜய் ஏன் பேசல அப்படிங்கிறதான். எனக்கு கிட்டத்தட்ட அவரு ரொம்ப நேரம் அதுவும் டிராவல் பண்ணி வந்தாரு. உடனே பிரச்சாரத்தில் ஆரம்பிச்சிட்டாரு. உழைக்கும் மக்கள்னு ஆரம்பிச்சாரு. உழைக்கும் மக்கள் ஆரம்பிச்சோன்னா பெரம்பூர் சார்ந்து பிரச்சனைகள்லாம் பேச போறாரு. அவர் வழக்கம் போல ஒரு சர்ச்சு, ஒரு மசூதி, ஒரு கோயில், அந்த ஃபார்மேட்ல ஆரம்பிச்சார். சரி, அடுத்தடுத்த பெரம்பூருக்கு வர பெரம்பூருக்கு வரவே இல்லை. அவர் பெரம்பூர்ல தான் நிற்கிறார், ஆனால் பெரம்பூருக்கு வரல. முதல் நாள் என்னென்னலாம் மனப்பாடம் பண்ணி வச்சிருந்தாரோ அதெல்லாம் அடிக்க ஆரம்பிச்சிட்டார். அப்புறம் வழக்கம் போல இந்த காலில் குளிச்சு எந்திரிச்சு கிளம்பி பூத்துக்கு போயிட்டு அந்த விசில பார்த்து ஒரு அழுத்திட்டு வந்துருங்க அப்படிங்கிற சொல்லி சொன்னாரு. அவர் இந்த முதல் நாள் சொன்னதுல ரொம்ப வேகமா பேசிட்டு இருக்கும் போது, இந்த ஆவேசமா பேசிட்டு இருக்கும் போது எல்லாரும் எனக்கு வாய்ப்பளிங்க அப்படின்னு சொன்னது ஒரு பெரிய ஹிட் ஆயிருச்சுன்னு இவங்களே அது ப்ரொமோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. தாவே கூட விர்ச்சுவல் வாரிஸ், ஆனா சூப்பர்னா என்ன சொல்றாங்க, அன்னியன் டு அம்பி டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லி அது ரொம்ப பிடிச்சு போச்சு. இப்போ நீங்க என்னதான் அவர் நான் கரியரின் உச்சம் நான் விட்டுட்டு வந்தேன்னு போய் சொன்னாலும் விஜய் இன்னும் சினிமாக்காரர் தான் வாழ்ந்துட்டு இருக்காரு. அதனால அவரால் பாட்டு பாடாம இருக்க முடியல, நடிக்காம இருக்க முடியல. ஸோ அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன்லாம் கொடுத்து இதெல்லாம் படத்தை நடிச்சதான் நிறைய அவார்டெல்லாம் கிடைச்சிருக்கு. இப்போ அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நிறைய ட்ரை பண்றாரு. ஸோ அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் எல்லா இடத்துலையும் ட்ரை பண்ணணும். அதனால வேகமா கோவமா பேசிட்டு அதுக்கப்புறம் இந்த வேலைகள்லாம் கரெக்டாக பார்த்து முடிச்சுட்டு வந்துட்டார். ஸோ நீங்க அடுத்த குளத்தூர் போனாரு, அங்கேயும் கண்டென்ட் இல்லை பிரச்சனை. நீங்க அடுத்த வெளிவாக்கம் போனா அங்கேயும் கண்டென்ட் இல்லை. இப்போ ஜான் தான் சொல்லியிருப்பாங்க, தம்பி ஒவ்வொரு தொகுதிக்கும் அவர் போகிற தொகுதியே ரொம்ப கம்மி தான். நீங்க அவர் ஃபார்மேட்டை பாருங்களேன், நீங்க புரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. பெரம்பூர்ல போய் வேட்புமனு தாக்கல் ஃபர்ஸ்ட் கேட்டது 5 தொகுதிகள் சொல்லி சொன்னாங்க. அப்புறம் அதை 3 ஆக்குறாங்க. 3ஐ விஜய் 2 ஆக்கிட்டாரு. 2லையும் ஆக்சுவலி 1.5 இல்லை 1.25 கிளம்பி போயிட்டாரு. கூட்டம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு போறாங்க. நீங்க அடுத்த 2 நாள் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டாரு. அடுத்து என்ன சார் பிளான்? திருச்சியில நேற்று பிளான் பண்ணல. இப்போ 2 தொகுதியில தான் பிரச்சாரம் பண்ண முடிஞ்சதுக்கு அவங்க சைட்ல இருந்து என்ன குற்றச்சாட்டு வச்சாங்கன்னா, போதிய பாதுகாப்பு கொடுக்கல, எக்ஸ்ட்ரீம் கிரௌட் ஆயிட்டு இன்னொரு கரூர் மாதிரியான ஸ்டாம்பீடு உருவாயிருமோங்கிற பயத்துல தான் பண்ணல அப்படின்னானுங்க. உண்மையிலே அவங்களுக்கு ஒரு உரிய பாதுகாப்பு கொடுக்கலையா, என்ன பிரச்சனை? இல்லைங்க, ஒண்ணு நீங்க கொஞ்சம் லாஜிக்கலா யோசிச்சு பார்க்கலாம். நீங்க பெரம்பூர்ல கேட்டது ஃபர்ஸ்ட் 5000 பேர் வராங்கன்னு சொன்னாங்க. பர்மிஷன் ரிஜெக்ட் பண்ணாங்க. முதல்ல சுவிதா அப்ளை போடாம நாங்க போய் போலீஸ் ஸ்டேஷன்ல உட்காந்துட்டு இருந்தோம்னு சொல்லி சொன்னாங்க. இல்லப்பா தம்பி, அது ஃபார்மட் கிடையாது. குமரகுரு சொன்னார், அதுக்கு ஒரு 48 மணி நேரத்துக்கு முன்னாடி சுவிதா அப்ளை பண்ணணும், குழந்தைகள் சொல்லி தர மாதிரி சொல்லி தந்தாங்க. அதுக்கப்புறம் அப்ளை பண்ணிட்டாங்க. அப்ளை பண்ணாலும் அதுக்கு ஒரு லிமிட் இருக்கு. நீங்க எலெக்ஷன் கமிஷன் எல்லாத்துக்கும் இதுதான் பொது, இதை பார்த்துக்கன்னு சொல்லிட்டு கடைசியா அவங்க சொன்னது தெருமுனை பிரச்சாரம். கரெக்டா? 100 பேர் மட்டுமே இருப்பாங்க. எல்லாரும் அதை கூட நிறைய பேர் பாருங்க, அண்ணனை ரெஸ்ட்ரிக்ட் பண்றாங்க, வெறும் 100 பேர். ஆனா நடந்தது அதுவா? இல்லை. நான் ஒரு சைடு போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கல, நீங்க அதை கூட ஒத்துக்கலாம். இப்போ நீங்க மற்ற கட்சிகள் பார்க்கும் பொழுது அந்த கட்சியோட தொண்டரணி எப்படி பாதுகாப்பா வராங்கிற பார்க்கணும். நீங்க குளத்தூர்லயோ இல்ல பெரம்பூர்லயோ இல்ல வில்லிவாக்கத்துல இதை பாத்தீங்களா? விஜய் கட்சியில் உண்மையில தொண்டரணி ஒண்ணு இருக்கா இல்லையா? உங்க சேஃப்டி முக்கியம் நீங்க நினைக்கிறீங்க, உங்களோட சேஃப்டி முக்கியம் பவுன்சர் சப்போர்ட் பண்றீங்கல்ல. அப்ப மற்றவங்களோட சேஃப்டி முக்கியம்னு விஜய் கொஞ்சமாவது கருதுறாரா இல்லையா அப்படிங்கிறது இருக்கு. போலீஸ் பாதுகாப்பு இல்லைன்னே கூட வச்சுக்கலாம். அவங்க சொல்ற மாதிரி அந்த குற்றச்சாட்டு அவரே சொல்ற பெரம்பூர் சூப்பரா பாதுகாப்பு கொடுத்தாங்கன்னு சொல்றாரு. பெரம்பூர்லயே அதே போலீஸ் தான் பாக்குறோம், வில்லிவாக்கத்தை அதே போலீஸ் தான் பாக்குறோம். அது ஒண்ணு. இன்னொன்னுங்க, நீங்க வில்லிவாக்கத்துல பிரச்சாரம் கேன்சல் அப்படின்னு சொன்ன உடனே நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, லாஜிக்கலா யோசிச்சு பார்க்கலாம். பெரம்பூர்ல இருந்து குளத்தூர் வர்றதுக்கு அவருக்கு 3 மணி நேரம் ஆச்சா? ஸோ குளத்தூர்ல இருந்து வில்லிவாக்கம் அவர் போகவே இல்லை. அப்ப குளத்தூர்ல இருந்து நீலாங்கரைக்கு போறதுக்கு அவருடைய கணக்குப்படி 8 மணி நேரம் ஆயிடுமா இல்லையா? ஏன்னா விஜய் இந்த ரூட்ல வராருங்கிறது எல்லாருக்கும் தெரியும்ல. அப்ப இதை ரொம்ப பிளான் பண்ணி விஜய் இங்க வரப்போறாரு, விஜய் வரப்போறாரு, கிரௌட சேர்க்குது இந்த கும்பல். ஒவ்வொரு இடத்துலயும் பர்பஸ்ஃபுல்லா ஆர்கனைஸ் பண்ணி பண்றாங்க. இப்படி திருச்சியில ரோட் ஷோ கிடையாதுன்னு சொல்லி சொன்னாங்க. லட்சுமி சொன்னாங்க ரோட் ஷோ கிடையாதுன்னு சொல்லி சொன்னாங்க. ரோட் ஷோ போனாரா இல்லையா? ஏர்போர்ட் இறங்கினது ரோட் ஷோ போறாரு. வண்டி ஃபாலோ பண்ணாங்களா இல்லையா? வண்டி ஃபாலோ பண்றாங்க, 2 பேர் விழுகுறாங்க. புதுசா அவர் இறங்கி ஏதோ பண்றாரு. நிறைய பேர் அது என்னப்பா டிராமா பண்றியா, நீ இவ்வளவு நாள் இதெல்லாம் நீ பண்ணது இல்லையாப்பா, என்னப்பா டிராமா பண்றோம்னு கேள்வியும் எழுது. உண்மையா பொய்யா அப்படிங்கிறலாம் சொல்லித்தரல. எல்லா இடத்துலையும் இந்த கிரௌட ஆர்கனைஸ் பண்ற வேலைகள் ரொம்ப சிறப்பா பண்றாங்க. புஷியானந்த் ரொம்ப தெளிவா அந்த மாவட்ட செயலர்கள் லோக்கல் யூனிஸ்ட சொல்லி எந்த இடத்துல கிரௌட நிப்பாட்டணும். நீங்க ஜனநாயகன் படத்திற்காக கொடைக்கானலுக்கு அவர் ஷூட்டிங் பண்ணாரு. அப்பதான் முதல்ல விஜய் சொல்லப்போனா ஒரே ஒரு தடவை மைக்கு முன்னாடி பேசினார் விஜய். நான் இந்த மாதிரி மதுரையில ஷூட்டிங்க்கு வர்றேன், யாரும் என்ன ஃபாலோ பண்ணாதீங்க. பயங்கரமா கூட்டம் நின்றுச்சு. அன்னை கிளம்பும் போதே இங்க நின்றுச்சு. இது எப்படி நடந்துச்சு? நீங்க அந்த இடத்துல ஓப்பன் வேன்ல விஜய் போனார். ஷூட்டிங் தானே நீ வந்த, ஷூட்டிங் தானே வரேன்னு சொல்லி சொன்ன, எதுக்கா நீ ஓப்பன் வேன்ல ஏறின? அப்போ எந்த இடத்துல உனக்கு ஆர்கனைஸ் பண்ணணுங்கிறது தெரிஞ்சிருக்கு. நீங்க இதே லாஜிக் படி அண்ணன் வில்லிவாக்கத்தை கேன்சல் பண்ண நீலாங்கரைக்கு போறாரு, நீங்க அதை பிரச்சாரமா மாத்துறீங்கன்னா 8 மணி நேரம் ஆகும் பாருங்க. அதனால வீட்டுக்கு அண்ணனுக்கு 6 மணிக்கு வீட்டுக்குள்ள போகணும்.
அப்ப அதுக்கு என்ன பிளான்? அப்ப வில்லியாக்கத்தை கேன்சல் பண்ணு. நமக்கு என்ன வில்லியாக்கத்துல போய் இவனை ஜெயிக்க வச்சு என்ன பண்ண போறோம்? ஆதவர்ஜுனா அவன் தான் ஏறி வளரிட்டு இருக்காரு, அவர் ஜெயிக்க வச்சு என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போயிட்டாரு. அதனால அதை கேன்சல் பண்ணிட்டார். 2 நாள் முடிஞ்சது. 2 நாள் ஏன்னா ஒரு நாள் பெரம்பூர் நின்று வெயில் அவருக்கு ஒத்துக்கலாம். 2 நாள் ஃப்ரீ கேப் எடுத்துக்கிட்டாரு. அடுத்து திருச்சிக்கு வராரு. திருச்சிக்கு வந்து மறுபடியும் வந்து அதே ஃபார்மெட் கொஞ்சம் கூடுதலா சேர்த்துக்கிட்டார். என்ன? கேஸ் சிலிண்டர் பத்தி பேசினார், மக்கள் பிரச்சனை பத்தி பேசுறாரு. ஆனா நீங்க யோசிச்சு பாருங்களேன், எந்த விஷயத்தை எந்த டைமிங்ல பேசணும்னு ஒரு குறைந்தபட்ச அறிவு வேணும். இப்போ மக்களுக்கு இருக்கிற பிரச்சனை கேஸ் சிலிண்டர் பிரச்சனை, சரி ஓகே. இதுக்கு அவர் சொன்னது இவங்களும் சரியில்லை அவங்களும் சரியில்லை. யாரு? ட்ரம்ப்பும் நெத்தன்யாகுமா? இஸ்ரேலும் அமெரிக்காவும் சரியில்லையா? ஓப்பனா சொல்ல வேண்டியதானே சார், நீங்க வந்து பாஜக ஏங்க மோசமா கையாண்டாங்க, இல்ல டிஎம்கே கையாண்டாங்க, அப்படி சொல்றது கூட அவருக்கு என்ன கஷ்டங்கிறது தெரியல. அதோட இன்னொரு பெரிய விஷயம், இதை முடிச்சுட்டு அவரே ஒரு ட்ரோல் பண்ணிக்கிற மாதிரி நான் ஆட்சிக்கு வந்து 6 சிலிண்டர் கொடுப்பேன். இன்னைக்கு கமர்ஷியல் சிலிண்டர்ஸ் கிடைக்காம அவரே சொல்றாரு, எத்தனையோ டீ கடைகள் மூடிட்டாங்க, ஹோட்டல் கடை மூடிட்டாங்க. அவங்களாம் சொல்றது என்னன்னா, தம்பி 6 சிலிண்டர்லாம் வேண்டாம், எனக்கு ஒரே ஒரு 3000 நான் காசு கொடுக்குறேன், நான் உனக்கு 3000 காசு கொடுக்குறேன், எனக்கு சிலிண்டர் வாங்கி கொடு. நீ வீட்டு சிலிண்டர் பத்தி பேசுறீல்ல, எந்த நேரத்தில் எது பேசணும்னு ஒரு அறிவு வேணுங்க. இந்த நேரத்தில் அவர் என்ன சொல்ல வராரு? ஏதாவது ஒரு பிரச்சனை ஸ்டாலின் இதுக்கு டெல்லிக்கு போயிருப்பாரு, இதுக்கு டெல்லிக்கு போக வேண்டியதானே? இது டெல்லிக்கு போனா சால்வ் ஆயிடுமா அந்த பிரச்சனை? இது வந்து ஷார்டேஜ் ஸ்கார்சிட்டி. நமக்கு உள்ளூர் அரசியலே நமக்கு தகுதித்தோம். நம்ம ஏன் வந்து இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸ்லாம் நம்ம பேசணும்? ஒரு அறிவு வேண்டாமா? அவன் எழுதி கொடுக்குறாங்க, என்ன ஜான் என்ன பிரச்சனை? அப்படி அட்லீஸ்ட் நம்ம வீட்டில் சிலிண்டர் எரிஞ்சிட்டு தானே இருக்கு. நான் இப்போதானே உள்ள பார்த்து குக்க சமைச்சிட்டு இருக்காங்களே, விஜய்க்கு அவ்வளோதான் தெரியும். எனக்கு வந்து நீங்க கமர்ஷியல் சிலிண்டர்ஸ் பத்தி ஏதாவது தெரியுமா? ஏன் ஷார்டேஜ் ஆச்சு? இது எப்போ சரியாகும்? ஈரான்ல என்ன நடக்குது? இஸ்ரேல் என்ன நடக்குது? எதுவுமே தெரியாம இந்த டைமிங்கிறது ரொம்ப மோசமான டைமிங். ஒன்னு கரெக்டா பேசினார். நீங்க வந்து கேஎன் நேரு குறித்து பேசும்போது இந்த ஜாப் ஸ்கேம்ஸ் பத்தி எல்லாம் பேசினாரு, அது வரைக்கும் ஓகே. ஆனா மறுபடியும் திருச்சி சார்ந்த மைய பிரச்சனைகள், நீங்க திருச்சிக்கு போனாங்க, எந்த ஒரு ரொம்ப சாதாரண அரசியல்வாதி, அரசியல் அப்பதான் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க, ஃபர்ஸ்ட் பேசுறது காவிரி சிக்கல் குறித்து பேசியிருப்பாங்க. இப்ப மழை வருதுங்க, அதனால தண்ணி வந்துடுது, கர்நாடகா விட்டுறாங்க. பட் மழை இல்லாத நேரத்தில், வறட்சியான காலத்தில் கர்நாடகா இன்னும் நமக்கு தண்ணீர் சரியாக திறந்து விடுகிறார்களா, அதை கேட்டிருக்கலாம். நம்ம கடைமடை பகுதி சில அதிகமாக தண்ணீர் வரும்போது கடைமடை பகுதிகளுக்கு போய் சேர மாட்டேங்குது. அதே மாதிரி வந்து இங்க கடலுக்கு போய் சேருதுன்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப வந்து நமக்கு போதுமான அளவுக்கு செக் டேம்ஸ் இருக்கா? இந்த கேள்விகளை கேட்டிருந்தா விஜய் விவசாயிகளுக்காக பேசியிருக்கிறார். டெல்டா மாவட்டத்தில் நின்றுகிட்டு இருக்கீங்க, விவசாயிகளுக்காக என்ன பேசுனீங்க? எதுவுமே பேசல. திருச்சி சார்ந்த மாநகராட்சி சார்ந்த பிரச்சனைகள் பேசுனீங்களா? இல்ல. திருச்சியில் இருக்கிற முக்கியமான ஸ்தலங்கள் எதுவுமே பேசாம, நேற்று பெரிய குழப்பம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க அந்த ஆரஞ்சு வண்டியில வந்து அவருக்கு ஸ்டாண்ட் வச்சிருவாங்க, நீங்க பாத்திருப்பீங்க. ஃபர்ஸ்ட் பேஜ் முடிச்ச உடனே பவுன்சர்ஸ் என்ன பண்ணுவாப்ல, டக்குனு இவங்க மெயின் ஸ்ட்ரீம் மீடியா ரொம்ப சூப்பரா வேலை பண்ணுவாங்க, அப்படியே கேமரா திருப்புவாங்க, மக்கள் எல்லாரும் அப்படியே பாக்குற மாதிரி. இவர் வந்து நேத்து ஸ்டாண்ட், அது ஆக்சுவலி ஃபுட்டேஜ் ஃபுல்லாவே டிவிகே சைடுல இருந்து வர ஃபுட்டேஜஸ் தான் ஸ்ட்ரீம். மேபி ஓகே ரைட், அப்ப எனக்கு புரியுது. அப்ப மெயின் ஸ்ட்ரீம் மீடியா, சாரி நான் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா தப்பு சொல்லிட்டேன். இவங்க வந்து அந்த ஃபுட்டேஜ் அந்த மாதிரி ரொம்ப தெளிவா அந்த வேலையை பாக்குறாங்க. இதுல வந்து ஸ்டாண்ட் சரியா இல்ல, சம்திங் எந்த பேப்பர் எங்க சொருகினாருன்னு ஒரு பெரிய குழப்பம், மாத்தி மாத்தி சொருகிட்டார். ஸோ முதல்ல ஆரம்பிச்சது கேஸ் பிரச்சனை முடிச்சிட்டாரு, அந்த பேப்பர் முடிஞ்சிருச்சு. அடுத்த என்ன பண்ணிட்டாரு, அவருக்கு வந்து அந்த மைண்ட்ல ஓடிட்டே இருக்கு, நம்ம அந்த எலிவேஷன் போனோம், அம்பிட்டு அண்ணன் எலிவேஷன் போட்டு அந்த எலிவேஷன் போயிட்டு எல்லாரும் எனக்கு வாக்களி முடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் ஐயோ இந்த 2 பேப்பர் பிட்டு, இங்க 2 பிட்டு இருக்கேன், அந்த பிட்டு எடுக்கிறாரு. பிட்டு எடுக்கும் போது தான் நம்ம வந்து சொன்ன வாக்குறுதிகள் பத்தி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து தாலிக்கு தங்கம் கொடுக்கறது, தாய்மாமன் சீர் கொடுக்கறது, இந்த விஷயங்கள்லாம் முடிக்கிறார். முடிச்சதுக்கு அப்புறம் இந்த பேப்பரை உருவனா மறுபடியும் அதே வருது. ஏன்னா நம்ம ஏற்கனவே எல்லாரும் வாக்களிங்க, காலைல போயிட்டு திரும்ப சொல்ல தப்பா எடுத்துக்காது, மறுபடியும் இதை சொல்றாரு. 5வது பெரிய கூத்து பண்ணாரு. இந்த தொகுதியில நிற்கக்கூடிய நம்மளுடைய வேட்பாளர்கள் சொல்லிட்டு அந்த பேப்பரை காணும். தலைவனுக்கு அந்த தொகுதி என்னன்னு திருச்சியில் எத்தனை தொகுதி இருக்குன்னு தெரியாது, திருச்சியில் எவன் நிக்கிறான்னு தெரியாது. சார் எனக்குமே அதான் கேள்வி. இப்போ ஸ்டாலின் மாதிரி, எடப்பாடி மாதிரி, இப்போ விஜய் மாதிரி கட்சி தலைவர்கள் வரும்போது அவங்கள செல்ஃப் ப்ரமோட் பண்ணிக்கிறத விட கேண்டிடேட்ஸை தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. இவர் கேண்டிடேட்ஸ்க்கு ஒரு இம்பார்ட்டன்ஸே கொடுக்கல. அவர் திருச்சிக்கு திரும்ப வரப்போறது அந்த டைம்ல அந்த 9 தொகுதிக்குமான கேண்டிடேட்ஸை எவ்வளோ ப்ரமோட் பண்ண முடியுமோ அவ்வளோ ப்ரமோட் பண்ணியிருக்கணும். அதுதான் அவங்களுக்கு ஒரு சின்ன மைலேஜா இருக்கும். ஆனா அதை பண்ணவே இல்லை. என்ன இவங்களுக்கு அறிவே கிடையாதுங்க. நீங்க குளத்தூர்ல போயிட்டு நம் கழக நிர்வாகி தேடுறாரு, எங்க பாருங்க, பிரபு, அவர் பாபுப்பா, விஎஸ் பாபு, அவர் உண்மையிலேயே ஒரு அனுபவமிக்க அரசியல்வாதி. டிஎம்கேல இருந்தாரு, ஏடிஎம்கேல இருந்தாரு, இந்த மாதிரி ஒரு அனுபவமிக்க அரசியல்வாதி, சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர். உனக்கு முன்னாடி வந்து சேர்ந்தாரு, தம்பி இதான்ப்பா நீ வந்து பெரம்பூர் நில்லுப்பான்னு ஐடியா கொடுத்தது அவர் தான். அந்த பாபுவை தெரியல, அவர் விஎஸ் பாபுவை தெரியல, இந்த கழக நிர்வாகி பிரபுன்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு போயிட்டார். சரி இங்க வந்தோமா, திருச்சி கிழக்குல யார் நிக்கிறா, திருச்சி மேற்குல யார் நிக்கிறா, திருவரம்பூர்ல யார் நிக்கிறா, இதெல்லாம் சொல்லி இந்த பையன் நிக்கிறான், அந்த பையன் நிக்கிறான். அவங்களா பக்கத்துல நிப்பாட்டி வைக்கிறதுல என்ன பிரச்சனை இருக்கு? அது தன்னுடைய முகம் மட்டும் தான் தெரியணும். அந்த சினிமால ஹீரோக்கு மட்டும் ஃபோக்கஸ் இருக்கு. அதேதான் ஃபோக்கஸ். நீங்க ஒவ்வொரு விக்கிரவாணி மாநாட்டுல இருந்து, மதுரை மாநாட்டுல இருந்து ஜான் சொல்றது, சார் நீங்க மட்டும் தான் வெளியே தெரியணும் இந்த இடத்துல. நீ ஒண்ணு பாருங்க, மதுரை மாநாட்டுல ஆதவர்ஜனா கூட பேசியிருக்க மாட்டார்,
5 நிமிஷம் தான் ஓடிடும். யாருமே பேசக்கூடாது. அருண்ராஜ் யாருமே பேசக்கூடாது. சார் நீங்க மட்டும் தான் ஃபோக்கஸ் ஆகணும். இந்த முகத்திற்காக தான் ஓட்டு, முகத்திற்காக தான் ஓட்டு. உங்க முகத்தை பார்த்தா ஓட்டு பண்ணுமே தவிர அவன் யார் கேண்டிடேட்னு கூட தெரிய வேண்டிய அவசியம் இல்ல. மக்களை எந்த அளவுக்கு முட்டாளாக்குறாங்க பாருங்க. இல்ல அந்த மாதிரி ஓட்டு விழும். ஆனா அது ஒரு 5 to 7% அதுக்குள்ள தானே இருக்கும். அதுக்கு மேல போகணும்னா நீ அந்த கேண்டிடேட்ஸை ப்ரமோட் பண்ணி அவனோட பொட்டன்ஷியல் வெளியே தெரியும் போதுதான் இது நிச்சயமாக இதை பாக்குற அந்த கேண்டிடேட்ஸ் கூட அவனும் ஃபீல் பண்ணுவான். நமக்காக பாருங்க, நம்ம வந்து விமர்சிக்கிறவங்க கூட நமக்காக பேசுறான். இப்போ ஒண்ணு இல்லைங்க, இந்த செய்தித்தரமா ரமேஷ் ஸ்ரீரங்கத்துல நிக்கிறான். நான் அவனுக்கு ப்ரமோட்டே பண்றேன். அவன் என்னால அழிக்க நினைச்சவன் தான். நான் நானே ப்ரமோட் பண்றேன் அவனை. அவனை நிப்பாட்டி வச்சு நீங்க பேசுற மாதிரி அது பெரிய அவன் அதை போட்டோ எடுத்து போஸ்டரா ஒட்டலாம், ஏதோ ஒண்ணு பண்ணலாம். அது மூலமா தான் அவனால அப்படிதானே உரிமையா விஜய் கூட இல்ல அந்த போஸ்டர் போட்டோக்கு தான் தலைவர் என்ன பண்ணார் தெளிவா, வேட்பாளர் அறிமுகம் கூட்டம் முடிஞ்சதா, எல்லாரும் வாங்க, எப்படி எல்லாம் போஸ்ட் கொடுக்கணுமோ இப்படி போஸ்ட், இப்படி போஸ்ட், எடிட் பண்ணிக்கலாம். போட்டோஸ் முடிஞ்சிச்சு. நீங்க பெரம்பூர்ல விஜய் நிக்கிற காரணத்தினால பெரம்பூர், கொளத்தூர், ஆதவர்ஜனா கூட்டத்தினால வெள்ளிவாக்கம், திருச்சியில நிக்கிற காரணத்தினால திருச்சி கிழக்கோட முடிச்சிட்டாப்ல. அடுத்து பாண்டிச்சேரி போறாரா, பாண்டிச்சேரி போய் என்ன பேசுறாரு அது பெரிய குழப்பம் ஏற்பட போகுது. நெல்லைக்கு போறாருன்னு தகவல் வந்திருக்கு நமக்கு. நெல்லைக்கு போனா எல்லா தொகுதிகள் வேட்பாளர். நீங்க முதல்ல நம்ம பேசணும் இல்லையா, விஜய் எவ்வளவுதான் முக்கிய பிரச்சாரம் பண்ணாலும், எல்லா தினங்களையும் பயன்படுத்தினாலும், மிச்சம் இருக்கிற 19 நாட்களை விஜய் பயன்படுத்தினாலும் 234 கான்ஸ்டிட்யூன்சி விஜயால கவர் பண்ண முடியாது. நீங்க ஏன் வந்து எல்லாரும் அவர் அப்பா பரவாயில்ல பாரு, தலைவர் பாரு, நம்மள பக்கத்துல வச்சு போட்டோ எடுக்கிறாரு. அவர் சொன்ன மெசேஜ் என்ன தெரியுமா, இதுதான் அவனுக்கு கடைசியா பாக்குறது. இனிமேல் நீயும் ஒண்ணு பார்க்க மாட்டேன், நானும் ஒண்ணு பார்க்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி. இதுதான் நம்ம 2 பேரும் கடைசியா மீட் பண்றோம். அதனால உனக்கு எப்படியெல்லாம் போஸ்ட் கொடுக்குறமோ போஸ்ட் கொடுத்துக்கோ, நான் அதுக்கெல்லாம் ஈடு கொடுக்குறேன். நான் சினிமாக்காரன், நான் சொல்லி கொடுக்குறேன். அதனால தான் பாபு தான் இப்படி கை ஆனா இப்படி இல்லைனே, உங்களுக்கு முகம் மறைச்சிடனே, அப்படி தள்ளி வாங்கினே, நான் இப்படி வச்சுக்கிறேனே, இப்படிதான் கொடுக்கணும். அவர் நண்பர் ஸ்ரீநாத் வந்து வாங்க நம்ம வந்து மாலை போட்டு தாலி மாத்திக்கோங்கிற மாதிரி அவர் காமெடி பண்ணாரு. இந்த மாதிரி என்னென்ன விதமான போஸ்டர்ஸ் வேணுமோ எல்லாமே எடுத்துக்கங்க. ஏன்னா இனிமேல் உங்களை நான் பார்க்கவே மாட்டேன். உன் தொகுதிக்கு வந்தா கூட நான் பார்க்க மாட்டேன். தொகுதிக்கு வந்தா கூட உன் பேரை நான் படிக்க மாட்டேன். ஏன்னா உன் பேரே எனக்கு தெரியாது, தொகுதி பேரே எனக்கு தெரியாது. அப்புறம் என்ன உன் பேரு? எனக்கு ஸ்ரீரங்கம், திருவெரும்பூர் நீ யாரோ சொல்லி கொடுத்து எழுதி கொடுத்தா என்னால் படிக்க முடியும். நீ பாருங்க அந்த 3வது பேப்பர் என்ன தெரியுமா காமெடி ஆச்சு, ரொம்ப உணர்ச்சியா பேச வேண்டிய இடம். அதை வந்து ஏன்னா ஃபர்ஸ்ட் 2 விஷயத்த மறந்ததுனால என்ன பண்ணிட்டாப்ல, உங்க அண்ணனா, உங்க தம்பி, அவங்க வாசிட்டு இருக்க, நீ இப்படி உணர்ச்சியா பேசுற போட்டு அவன் எழுதி கொடுக்கணும்ல சார், உணர்ச்சியாக பேச வேண்டும், கண்ணீர் வடிக்க வேண்டும், எழுதி கொடுக்காம விட்டான் போல இருக்காவன். அதனால இப்ப பிரச்சனை என்ன, ஃபர்ஸ்ட் விஜய் செய்ய வேண்டியது அந்த வண்டியில ஸ்டாண்ட் 4 ஸ்டாண்ட் சார் 1 2 3 4 நகர்ந்து வந்துருங்க. இல்ல அட்லீஸ்ட் பேப்பர் கொடுக்கறதுக்காக பக்கத்துல ஒருத்தரையாவது நிப்பாட்டலாம். இல்லங்க அது நேத்து வேற பவுன்சர்ஸ் இல்ல, யூசுவலா வர்ற பவுன்சர்ஸ்க்கு தெரியும். அவங்க சொல்லிடுவாங்க சார் இது இந்த காக்கி பேண்ட்ல 3வது பாக்கெட்ல இருக்கு சார், காக்கி பேண்ட் 4வது பாக்கெட்னு அவங்க இண்டிகேட் பண்ணிடுவாங்க. இல்ல அவங்களே எடுத்து வச்சிருவாங்க. புது பவுன்சர்ஸ்க்கு விஜயோட தன்மை என்னங்கிறது தெரியல. ஒருவேளை அவர் உண்மையிலே பேசிடுவார் போலன்னு நினைச்சாங்க. அதனால எந்த இருந்து எங்க உருவுறது, ரொம்ப சிம்பிளான ஃபார்மட் தானுங்க. ஒரு தொகுதிக்கு போறோம், தொகுதி சார்ந்த பிரச்சனைகள் என்ன, இதுக்கு நான் என்ன பண்ண போறேன், பொதுவாக நான் கொடுத்த வாக்குறுதி என்ன, அங்க யாராவது திட்டமா 2 திட்டுங்க, நீங்க திமுக பாஜக திட்டமா திட்டுங்க, திட்டிக்கிட்டு இந்த வேட்பாளர்களுக்கு வாக்களிங்க, அது கடைசியா சொல்லணும். இதுதானே ஃபார்மட். இந்த ஃபார்மட்டை கூட புரிஞ்சுக்க முடியாத ஒரு அரசியல் எப்படிங்க வச்சு இருக்க முடியும்? ரொம்ப சாதாரண சார் 5 விஷயம் செய்ய உட்காந்து கிளாஸ் எடுப்பார் ஜான் சார், நல்லா பாத்துக்க, நீ படிச்சவன் கிடையாது, நான் அதனால ஒன்னு திரும்ப சொல்ல மண்டையில கொட்டி சொல்லி கொடுக்குறேன், தயவு செய்து இந்த ஃபார்மட்டை ஃபாலோ பண்ணு. இதை சொல்லி கொடுத்தோ இதை எடுத்துக்கிறது கூட விஜய் ரெடியா இல்ல பாருங்க. அப்ப எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்காரு சார்? அதான் எனக்கும் கேள்வி. நீ ஒண்ணு புதுசா ஒரு டெக்னிக்கை கண்டுபிடிக்க வேண்டாம். ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்கா ஒரு டெக்னிக் இருக்கு. ஒவ்வொரு அரசியல் கட்சி தலைவர்களும் எப்படி பிரச்சாரம் பண்ணாங்களோ அதை நீ அடாப்ட் பண்ணாலே உனக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஸ்டாலினோ எடப்பாடியோ 70 வயசை கடந்துட்டு ஆனா காலையில ஆரம்பிச்சு நைட்டு வரைக்கும் இருக்கிறாங்க. ஒவ்வொரு தொகுதியிலையும் வேட்பாளர்களை கூட பக்கத்திலே வச்சுட்டு சுத்துறாங்க. இப்ப அதே விஷயத்த விஜய் அப்ளை பண்ணாலே ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கலாம். நீங்க அதுல எந்தல கான்சென்ட்ரேட் பண்றாங்கன்னா, சார் எம்ஜிஆர் அப்படி நிப்பாரு, நீங்க அப்படி நில்லுங்க சார், போட்டோ ஃப்ரேம் பாருங்க ஜி, சூப்பர் ஜி, இதுதான் அவங்களோட அவ சொல்றீங்க. விஜயுடைய ஆதரவாளர்கள், விஜய்க்கு வாக்களிக்க போறவர்களுக்கு விஜய் வாயை சைத்தாலே போதுமானது. அது என்ன வார்த்தை வருதுங்கிற முக்கியமே இல்லைங்க, அவங்களுக்கு எதுவுமே தேவையில்லை. பார்த்துட்டேன் அண்ணனை பார்த்துட்டேன் கதறி அழுதுல ஒரு பொண்ணு, அண்ணனை பார்த்துட்டேன் போதுங்கிறது இல்ல. அதுதான் இல்ல அது ஒரு அதான் அது அதிகபட்சம் ஒரு 10% வருமா, நீ அதை கடக்கணுங்கிறது தானே. 10% அதோட கம்மியா தான் போகும். 10% ரொம்ப க்ளோசர் எலெக்ஷன் போகும்போது. ஏன்னா இப்போ நீங்க சொல்றீங்கல்ல, இப்போ சர்வேஸ்க்குலாம் நிறைய பேர் போறாங்க. போகும்போது கேள்வி இங்க யாருங்க நிக்கிறா, விஜய் கட்சி நிக்கிறாங்க அந்த மாதிரி. எங்க இப்போ முஸ்தபா கொண்டு போய் மதுரை மத்தியில போட்டு வச்சிருக்காங்க. முஸ்தபாக்கும் மதுரை மத்திக்கு என்னடா சம்பந்தம்?
அங்க பிடிஆர் நிக்கிறாரு, சுந்தர் சி நிக்கிறாரு, முஸ்தபா கொண்டு வந்து போட்டிருக்காங்க. அவர் ஏன்டா முன்னாடி பேசும்போது ஐயா இவங்க நிப்பேனாங்கன்னு சொன்னாரு. அவர் கம்பல் பண்ணி ஆள் கிடைக்கலங்க. நீங்க உண்மையிலே பல தொகுதியில் ஆள் கிடைக்கல. நீங்க முதல் நாள் சாயந்தரம் 6 மணிக்கு போன் பண்றாங்க. ஒருத்தர் வந்து நான் ஒரு ஸ்பெசிபிக்கான தொகுதி அவர் வந்து கேட்டாரு, கொடுக்க முடியாதுன்னு சொன்னாங்க. தயவுசெய்து நிக்கிறியா, காலில் விழுற நிக்கிறியான்னு கேட்கறாங்க. சம்பந்தமே இல்லாத ஆட்கள் எல்லாம் பிடிச்சு கொண்டு போய் வெவ்வேறு தொகுதிகளில் போடுறாங்க. இப்ப நீங்க இன்னைக்கு ஒரு காமெடி ஓடிட்டு இருக்கு. நீங்க வந்து அவினாசி தனி தொகுதியில ஒரு பொண்ணு வந்து என்ன அதுதான் வேட்புமனு மறந்துட்டு வந்துட்டாங்க. அவங்க போய் ஏய் தாவே கேட்டே நீ வேட்புமனு கேட்கறியா, நாங்க யார் தெரியுமா, எங்க அண்ணன் யார் தெரியுமான்னு சொல்லி அந்த பொண்ணு பேசினாலும் பேசுவாங்க இவங்க. அந்த பொண்ணு முதல்ல யாருன்னு கேட்டீங்கன்னா, நாமக்கல்ல ஒரு கான்ட்ரோவர்சி, இந்த மாவட்ட செயலர் செந்தில்குமார் இன்னும் வர பொறுப்புல தான் இருக்காரு. அவர் கட்சியோட நீக்கல. அவர் வந்து மகளிர் அணியில இருக்கிற ஒரு பெண்மணி வீட்டுக்குள்ள போயிட்டு ஒரு தகாத உறவுல இருந்தாரு. அது பிடிச்சாங்க. பிடிச்ச உடனே இவர் வழக்கமா என்ன சொன்னாங்க, திமுக சரி பண்ணிருச்சுன்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. அதையும் அவருடைய பொண்ணை நீங்க பாருங்களேன், நாமக்கல் அவருடைய பொண்ணை கொண்டு வந்து இங்கே அவினாசியில போடுறாங்க. 100 கிலோமீட்டர் டிஃபரன்ஸ் இருக்கு. அந்த பொண்ணுக்கு இடமும் தெரியாது, வளமும் தெரியாது. எதுக்கு அந்த வேலை பண்ற? புஷி ஆனந்த் பொறுத்த வரைக்கும் எனக்கு ஆள் கிடைக்கல, அவ பிடிச்ச ஆட்களை தூக்கி எங்கேயாவது போடுங்க. நீங்க அதே நேரத்தில் சில பேர் சீட்டு கேட்கறாங்க. இப்ப திருப்பூர்ல வந்து கார்த்திக்னு ஒருத்தர் மக்கள் இயக்கம் என்ன சொல்ற மாதிரி காங்கிரஸ்ல இருந்தாரு, நல்ல ஒரு தேர்ந்த அரசியல்வாதி, நிறைய கேள்வி நம்மள மாதிரி கேள்வி கேட்கக்கூடியவர். அவர் என்ன பண்ணார், புஷி ஆனந்த் கட்டம் கட்டி காலி பண்ணார். பல பேர் காலி பண்ணார், அவரையும் காலி பண்ணார். அவருக்கு ஆக்சுவலா நீங்க கோவையில நீங்க திருப்பூர்ல இருக்க பெரும்பான்மை சமூகத்தை சேர்ந்த ஒரு நபர், அவர் மட்டும் தான் அந்த நபர். பட் அதை அவருக்கு சீட்டை கொடுக்கல. அவரை காலி பண்ணிட்டு யாரோ ஒருத்தர் எனக்கு வந்து உனக்கு நான் பழி வாங்கணும், ஒன்று நான் உனக்கு கொடுக்க மாட்டேன். அவர் போய் மறுபடியும் சீட்டு கேட்கிறார், எனக்கு பொறுப்பு கொடுக்கணும். ஆக்சுவலி மாவட்ட செயலர் ஆயிருக்கணும். அவர் செங்கோட்டையன் மூலமா ட்ரை பண்றாரு, பல நபர்கள் மூலமா ட்ரை பண்றாரு. கடைசியா ரொம்ப பெரிய சோர்ஸ் மூலமா ட்ரை பண்றாரு விஜய்கிட்ட. என்ன ஆன்சர் வருது தெரியுமா, எனக்கு இதுக்கு என்னென்ன சம்பந்தம் அப்படின்னு ஆன்சர் வருது. அவர் கடைசி வரைக்கும் புஷி ஆனந்த்னா இவன் நான் பழி வாங்கணும், அவங்க சீட்டு கொடுக்க மாட்டேன். தூத்துக்குடி அஜித் கம்ப்ளீட்டா இப்போ அந்த கேண்டிடேட்ஸ் டிசைட் பண்ணது எல்லாமே வந்து புஷியோட கண்ட்ரோல் தான். புஷி ஆனந்த் ஜான் தான். வேற யாரும் நான் எல்லாரையும் ஒவ்வொருத்தரையும் நானே பார்த்து செலக்ட் பண்ணேன் அப்படின்ட்டுலாம் விஜய் இதா சொன்னாங்க. நீங்க அப்படி பார்த்து செலக்ட் பண்ணாங்க. நீங்க ரொம்ப அடிப்படையில இப்போ திமுக அதிமுக வர்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த மாவட்ட செயலர் கூப்பிட்டு புதுசா ஒரு சீட்டு கேட்கிறாருப்பா யாரும் தானே கேட்பாங்க. எந்த ஒரு எடப்பாடி பழனிசாமியோ இல்ல இவரோ இல்லன்னு சொன்னா சீமான் அவர்களை கூட யார் புதுசா வந்திருக்காங்க அது கேட்பாங்க. மாவட்ட செயலாளருக்கு ஒரு வேல்யூ. நீங்க அப்படி ஒரு நீங்க பேராவூர்ல உண்மையில நல்ல டீமுங்க. பேராவூர் எனக்கு தனியா பர்சனலா தெரியும். அந்த டீம்ல கூப்பிட்டு பேராவூர் நீ வேட்பாளர் ஒருத்தர் வந்திருக்காரு யாருன்னு கேட்கறதா முறை. ஆனா புஷி ஆனந்த் என்ன பண்ணாரு, இவன் நான் முதல்ல இந்த ஆபத்து இருக்குன்னு சொல்லி சொன்னேன், யாருன்னே தெரியாம அவன் காசு கொடுத்துட்டான், அவன்கிட்ட காசு வாங்கியாச்சு விட்டாங்க. அதற்கு பிறகுதான் வெளியே வருது அவர் கஞ்சா வியாபாரி, இப்பதான் ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்கான். எவ்வளோ அப்ப இதை நான் பர்சனலா விஜய் தேர்வு பண்ணாரா சொல்லுங்க. நீங்க எங்க கஞ்சா பயிரிடுவீங்க சொல்லுங்க. இது வரைக்கும் எவ்வளவு கஞ்சா கடத்திருக்கீங்க? நம்ம கட்சிக்கு உள்ள நிறைய பேர் கஞ்சா சப்ளை பண்ண முடியுமா? நம்ம கொஞ்சம் வேற லெவல்ல இருக்க ஹெராயின்லாம் சப்ளை பண்ண முடியுமா? ஆனா போதைக்கு நம்ம எதிரானவங்க வெளியே பேசணும். அவன் சிரிப்பான சிரிக்க மாட்டானா? போதை எதிர்த்து நான் வந்து பதவியா இருக்கும் போது சிரிப்பான சிரிக்க மாட்டானா? நீங்க அதே மாதிரி ஜெகநாத் மிஸ்ரா இவங்க யாருன்னு தெரியுமா? கம்பம் தொகுதியில இருக்கிற யார்ட்டையுமே டிஸ்கஸ் பண்ண, கம்பம் தொகுதி ஆட்கள் அங்கே உட்காந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்கான். நான் ஒரு ஜாதி வெறியன் அப்படி சொல்றாரு. அவரை கொண்டு வந்து போட்டாங்க. இங்க பூந்தமல்லியில் ஒருத்தர் தேர்வான அவர் மாவட்ட செயலர் இருந்தவர் தான். அவர் மேல ஒரு பாலியல் புகார் வந்தது, உண்மையா பொய்யாங்கிற தெரியல, போலீஸ் விசாரிச்சு கொண்டு வரட்டும். நீங்க வந்து ஜோசியத்திலேயே வந்து நான் கேன்சரை கியூர் பண்ணிடுவேன். இந்த மாதிரி பலர். இதை தாண்டி கிட்டத்தட்ட 100கணக்கான வேட்பாளர்கள் அதிமுக இருந்தும் நாமமுக இருந்தும் பாஜக இருந்தும் சீட்டு கிடைக்கலங்க. இங்க வர்றேன், தூசி மோகன் தேர்வாகும் வேட்பாளர் அறிவிக்கப்படும் பொழுது அவர் அதிமுக உறுப்பினரா இருக்காரு. எடப்பாடி பழனிசாமி அங்கே போயிட்டு அப்புறம் அடுத்த நாள் அவர் சஸ்பெண்ட் பண்றாரு. நாராயணன் அப்படி சஸ்பெண்ட் ஆகுறாரு. அடுத்த நாள் பாக்குறோம் ஒன்றிய செயலாளர்கள், கிளை செயலாளர்கள். நீங்க என்ன சொன்னீங்க, எங்களுக்கு வந்து 1 மணி நேரத்துல 10,000 வேட்புமனுக்கள் வித்து இருந்துச்சா? 5 மணி நேரத்துல 50,000? எங்கே அவங்க எல்லாம் போனாங்க? அவங்க என்ன பில்டப் கொடுத்தாங்க? ரொம்ப சாமானிய மனிதர், காய்கறி வித்துட்டு போறாரு. அவர் வந்து ஃபார்ம் வாங்கிட்டு போறாரு. ஃபார்ம் வாங்கி என்ன கடலை சுத்தி கொடுத்துட்டாரு அவரு. அப்ப கடலை சுத்துறதுக்கு நல்ல சீட்டே கிடைக்கல எனக்கு சொல்லி கொடுத்துட்டாரா? என்ன காமெடி, எவ்வளவு காமெடி பண்ணீங்க. திமுக வந்து கட்சி தொடங்கினப்போ, அண்ணா கட்சி தொடங்கினப்போ வந்து சாமானியர்களை நிப்பாட்டி பெரிய பெரிய மிராஸ்தாரர்கள் பண்ணையார்களை வீழ்த்தினதா வரலாறு இருக்கு. அப்போ வந்து அந்த சாமானியர்களை அந்த கட்சியா எப்படி ப்ரமோட் பண்ணிச்சு, இவங்க சாமானியர்களை நிறுத்துறேன் அப்படிங்கிற பேர்ல எப்படி காமெடி பண்றாங்க? நீங்க எப்படி டிஃபரன்ஷியேட்? இல்லங்க, இது சாமானியர்களை நிறுத்தல, ஆள் கிடைக்காததுக்கு ஆள் தூக்கிட்டு வர்றாங்க. நீங்க வந்து அந்த வடிவேலும் சத்யராஜும் போய் ஆள் தூக்கின கதை தான் இது. ஆளே கிடைக்கல. இவங்க சொன்ன பில்டப்ங்கிறது நீங்க நான் மறுபடியும் சொல்றேன், வேட்பாளர் நேர்காணல் நடக்கல. பட் அதுல வந்து நம்பர்ஸை யோசிச்சு பாருங்க. 50 ஒண்ணு வந்துச்சு, 60, 110 தான் இவங்க வந்துச்சு. அப்ப கிட்டத்தட்ட உங்களுக்கு 124 பேரை வெளியே நீங்க நல்ல டிஃபரன்ஸ் பார்க்கலாம். மாவட்ட செயலாளராக இருக்கவங்க ஒரு 70 பேருக்கு சீட்டு கிடைச்சிருக்கு 234 தொகுதிகளில். 70 பேருக்கு சீட்டு கிடைக்கல. அவங்க சீட்டு வேணாம், அவங்க ரொம்ப புத்திசாலி ஒதுங்கிட்டானுங்க. இந்த கழக நிர்வாகின்னு ஒரு கோஷ்டி வந்துச்சுல்ல, இந்த கழக நிர்வாகி கோஷ்டியெல்லாம் காசு கொடுத்து உள்ள வந்த கோஷ்டி. அதில் தான் அந்த கஞ்சா வியாபாரி, ஜோசியம் பார்க்குற ஆளு, ஜாதி வெறியர் இதெல்லாம் உள்ள வராங்க. ஸோ இப்படித்தான் ஒரு செலக்ஷனே நடக்குது. ஆள் கிடைக்கல.
ஆள் கிடைக்காத போது உள்ள போட்டுறது. உள்ள போட்டதுக்கு பிறகு பாருங்க அவர் சைக்கிள் ஓட்டிட்டு இருந்தாரு, அவர் வந்து இது ஓட்டிட்டு இருந்தார். இப்போ இன்னைக்கு ராணிப்பேட்டை இப்படிதான் சொன்னாங்க சைக்கிள் ஓட்டினவர். இந்த ராணிப்பேட்டை மேல இன்னைக்கு ஒரு கேஸ் ஓடிட்டு இருக்கு பாத்தீங்களா? ஜிஎஸ்டி ஆபீஸ்ல 5வது முறையா போட்டிருக்காங்க. தம்பி எவ்வளவுப்பா நீ ஊழல் சுமார் 600 கோடி தாங்க. யாரா நீங்க எல்லாம் 600 கோடி ஊழல் பண்ணி வச்சிருக்காங்க. அவன் செல் கம்பெனிஸ் ஆரம்பிச்சு 600 கோடி. இவன் சாமானியனா? விஜயே 660 கோடி தான் காமிச்சிருக்கான். இவன் 600 கோடி ஊழல் பண்ணி வச்சிருக்கான். சோ இந்த மாதிரி நீங்க எல்லாமே தோண்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதுல வந்து நான் முதல்ல சொல்றேன், நீங்க மாவட்ட செயலராக இருக்க சில பேர் மேலேயே, எங்க கன்னியாகுமரியில மாவட்ட செயலர் இருக்காங்க, அவன் வேட்பாளராக கொடுத்துருக்கானுங்க, அவன் செயின் எடுத்திருக்கான், அவன் எஃப்ஐஆர் இருக்கு அவன் மேல. ஓகே சார், தமிழ்நாடு அரசியல் குறித்து பல விஷயங்களை விரிவா பேசுனீங்க, ரொம்ப நன்றி.